ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ல நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? செம சூப்பரான ஒரு டிசைன் இருக்கணும் அண்ட் கண்டிப்பா வேற லெவல் டிஸ்ப்ளே. எவ்வளவு நேரம் பார்த்தாலுமே கண்ணுக்கு பிரச்சனையே வரக்கூடாது. கேமரா அல்டிமேட்டா இருக்கணும், அந்த செக்மெண்ட்லயே அதுதான் பெஸ்டா இருக்கணும். யூஐ பொறுத்த வரைக்கும் பட்டரி ஸ்மூத்தா இருக்கணும். ஒரு புது டெக்னாலஜியோட ஒரு பேட்டரியுமே சேர்த்து இந்த செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கணும்னு எனக்கும் ஆசை தாங்க. பட் இந்த Honor 200 எப்படி இருக்கு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். வீடியோவில் இருக்கக்கூடிய முக்காவாசி விஷயங்களுக்கு ஆனர் தரப்புல இருந்து அவங்க வந்து ஏஐ அப்படின்ற பேரை முன்னாடி போட்டிருக்காங்க. பட் நம்ம ஏஐ எல்லாத்துக்குமே தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேணாம், நம்ம இருக்கிறத மட்டும் பேசுவோம். அவங்க ஏஐ பவர்டு மேஜிக் ஓஎஸ் தான் சொல்றாங்க இந்த யூஐ. பட் இந்த யூஐ ஏஐ இல்லாமையே சூப்பராக தாங்க இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பட்டரி ஸ்மூத்னு சொன்ன பார்த்தீங்களா, உண்மையாகவே அந்த பேர் தான். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர்லாம் வச்சிருக்கீங்கன்னா கூட அதை பாருங்க, இந்த மாதிரி பெருசு பண்ணாலும் சரி சின்ன பண்ணாலும் சரி பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தா அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணிட்டு இதை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணனா நம்ம இன்ஸ்டாகிராமில் அதிகமாக எதை பண்ணுவோமோ அதோடைய ஷார்ட்கட் இங்கே கிரியேட் ஆகிடுது. நம்ம தனியாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஐபோன்ல பார்த்த டைனமிக் ஐலண்டை முழுமையா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட்னா இவங்க தான் சொல்லணும். மற்றவங்க எல்லாம் காப்பி அடிச்சாங்க, எடுத்துட்டு வந்தாங்க, பேருக்கு மேல மட்டும் அப்படி பட்டையை தட்டி விட்டாங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே அதோட பயன் வந்து கொண்டு வந்தாங்க. பஞ்சுவல் தான். பட் நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இப்படி ஸ்வைப் பண்றேன் பாருங்க, மேல பாருங்க, திரும்ப அதை கிளிக் பண்ணா அது எந்த அளவுக்கு அழகா வந்து வருது பாருங்க. ஸோ பக்காவா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா பட்டரி ஸ்மூத்தா. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆனர் எப்போவுமே சம்திங் நியூவாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் நியூவாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்பெஷலி ஆனர் பிராண்டிங் ஓகே, இது தேவையில்லாத டெக்ஸ்ட்னு யோசிக்கும் போது கீழே பாருங்கள், எதுக்கு இந்த பாக்ஸ்க்கு மேலே போட வேண்டிய சிம்பிள் எல்லாம் தூக்கி ஃபோனு மேலே போட்டிருக்காங்க, அந்த அழகை கெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஃபோன் நல்லா இருக்கா, இப்போ பாருங்கள், எனக்கு பர்சனலி அது வந்து பிடிக்கலிங்க. அண்ட் கேமரா மேலே ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு மெனக்கட்டு இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சரி ஓகே, இதுக்காக தனியாக எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடாமல் இருந்தால், அதாவது ப்ரைஸ் ஏற்றாமல் இருந்தால் ஐ ஆம் ஓகே வித் இட். ஸோ பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கிடையாது. ஆனால் ஃபோனை வந்து கையில் பிடிக்கும் போது நல்ல சாலிடான ஒரு ஃபீல் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே தட் இஸ் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. இண்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. அவுட்டோரில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரில் கொஞ்சமாக இஷ்யூஸ் இருந்தது. ஒரு சில டைமில் அந்த பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வந்து வராத மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் இருந்தது. பட் மற்றபடி இட் கேன் பி யூஸ் பண்ண முடியுது, நல்லாவே இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான சவுண்ட். நாங்கள் ரீசெண்ட் டைம்ல டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணா நான் அதை கண்டிப்பாக டாப் 3 பொசிஷனில் ரேட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டாப் 1ல கூட வைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு லவுடாகவும் இருக்கு, கிளாரிட்டியுமே இருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஸோ டிஸ்பிளே பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டு, இவங்க ஆனர் 90 கொண்டு வரும்போது இந்த PWM பற்றிலாம் ரொம்ப இன்டெப்த்தாக சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பன் பேட்டரி. இந்தியாவிலே முதல் முறையாக நாங்கள் தான் கொண்டு வரோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரிஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். இதடா சிலிக்கான் கார்பன் பார்த்தீங்கன்னா இது புதுவிதமான பேட்டரி இப்போ தான் கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. நீண்ட ஆயில் இருக்கும் மற்ற பேட்டரி கம்பேர் பண்ணுவதோட, அட் த சேம் டைம் வேகமாக சார்ஜும் ஆகுன்றது போல சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே ஆனர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பேட்டரியோட ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஸ்பேஸுக்கு போயும் அது வேலைலாம் செஞ்சுச்சான். அப்போ இத்தனை நாள் எதை யூஸ் பண்ணாங்க? அதாவது மற்றவங்க ஸ்பேஸுக்கு போனவங்க அது தெரியல. ஸோ ஸ்பேஸ்லையும் வேலை செய்யக்கூடிய ஒரு பேட்டரியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கெப்பாசிட்டியே கம்மியான ஃபார்ம் ஃபேக்டர்லேயே தரலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக இல்லாட்டியுமே பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh பேட்டரி இருக்குது. 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 3 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம Honor 90ல வந்து 7 Gen 1 பார்த்தோம், அது பழசு. பட் இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு மேலே வருது. அண்ட் த்ராட்லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். அப்ராக்சிமேட்லி வந்து 60, 70 இந்த ரேஞ்சில் வந்து வருது. அண்ட் இந்த ப்ராசஸரை வச்சு நீங்கள் ரொம்ப ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல கேமிங் நீங்கள் விளையாடலாம். நாங்கள் விளையாடி பார்க்கும்போது BGMல வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS சப்போர்ட் இருக்கு. கண்டினியூஸாக நீங்கள் விளையாடும் போது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54-55 FPS கேமிங் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கேமராஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான Sony IMX 906 சொல்லக்கூடிய கேமரா இருக்கு OS சப்போர்ட்டோட. 50 மேப்ஸ்க்கான Sony IMX 856 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் இருக்கு. OS மற்றும் ES-க்கான 2 சப்போர்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. 12 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் which also acts as a macro sensor. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 மேப்ஸ்க்கான சென்சர் இருக்கு. ஸோ கேமராவில் வந்து சென்சர்ல எல்லாம் குறை வைக்கல, எல்லாத்தையும் போட்டு தள்ளி இருக்காங்க. பட்
அது நல்லா இருக்கா அதுதானே கேள்வி. பிரைமரி கேமரா எடுக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலருமே வந்து ரொம்ப ஓவர் பூஸ்ட்லாம் ஆகல, கொஞ்சமா என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டீடைலிங்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா ரியர் ஃபேசிங் கேமரா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் ஒரு சில டைம்ல லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டே டைம்ல இப்போ மழை வந்ததுன்னா ஃபுல்லா மேகம் கருப்பாயிடுது பாருங்க, அந்த மாதிரி டைம்ல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா வருது. சரியா? சரி, அடுத்தது 2xல எடுக்கக்கூடிய போர்ட்ரேட்டை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு 2.5xல எடுத்தா அப்ப சொதப்புது. அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸ்ல எடுக்கக்கூடிய ஷாட் எல்லாமே சொதப்பல் வாங்குது. ஆனா 2xல நீங்க போர்ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது சூப்பரான ப்ராசஸிங் வந்து பண்ணுது. ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து கண்டிப்பா அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். மற்றபடி இந்த அர்கூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டுடியோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வைப்ரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுலயுமே வெவ்வேறு விதமா நீங்க எடுத்தீங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது நம்ம தனியாக வேற ஆப்ல பண்றதை எங்க கேமராக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. செல்ஃபில நார்மல் கேமரால எடுக்கக்கூடிய இமேஜ் கொஞ்சம் டல்லா வருது. பட் மற்றபடி போர்ட்ரேட் எடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ராசஸிங் இந்த இடத்துல நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேமரா செட்டப் ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரும் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ராசஸ் பண்ணுது. பட் என்னன்னா அது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சமா இன்கன்சிஸ்டன்ட்டாக தான் இருக்கு. ரியர் ஃபேசிங் கேமரா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்போ ஷேடோல இருந்து அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணுறோம், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் பிளைன் அடி வெயில். இப்போ ப்ராசஸ் பண்ணுதா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்போ என் பின்னாடி ஒரு வீட்டில் வந்து கிரானைட்டை வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆன் பண்ணு. ஆன் ஆயிடுச்சா? டன். இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னு வந்து பாருங்க. அதே மாதிரி அந்த மிஷின் கட் பண்ற சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ சன்ரைஸும் வருது. ஃபைனலி என்னுடைய ஒப்பீனியன் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு நல்ல டிசைன், இன்ஃபேக்ட் சொல்ல போனா டிஸ்பிளே நல்லாவே இருந்தது. நீங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி கேமரால மட்டும் கொஞ்சமா இடிக்குது, அதையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பேட்டரி லைஃப் கண்டிப்பா நல்லா வரும்ன்ற எதிர்பார்ப்புகளோட சேர்த்து பார்க்கும்போது பிரைசிங் 35,000 வந்து வச்சிருக்காங்க. 35,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்க. அப்படி சப்போஸ் நீங்க வாங்குறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா எப்படி இந்த சேல் எல்லாம் உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்ப வேணா வாங்கலாமா வேணாமான்றதை யோசிச்சு பாருங்க. இது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்ன? நீங்க எல்லாத்தையுமே பாத்தீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.